ஓம் ஸ்ரீனிவாசா. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும், நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே, ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். அருள்வாயே கோவிந்தா. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி, ஜெயவருஷம் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் மதியம் 2:20 வரை பூரம், அதன் பிறகு உத்திரம். இன்று மத்தியானம் 2:20 வரை பூர நட்சத்திரம், அதன் பிறகு உத்திர நட்சத்திரம். திதி தேய்பிறை அஷ்டமி. யோகம் சித்த யோகம் அமிர்த யோகம். மதியம் 2:20 வரை சித்த யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இரவு 8:57 வரை மகரத்திற்கு சந்திராஷ்டமம். இரவு 8:57க்கு கும்பத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்று இரவு 8:57 ஆரம்பமாகும் சந்திராஷ்டமம் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 தினங்களும் முழுமையாக இருக்கிறது. புதன்கிழமை காலையிலே 7:31க்கு முடிவடைகிறது. இன்று இரவு 8:57க்கு ஆரம்பமாகி புதன்கிழமை காலை 7:31 வரை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று நாள் முழுவதும் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று பைரவர் வழிபாடு செய்யும் நாள். காலபைரவர் வழிபாடு செய்ய வேண்டும். காலபைரவ அஷ்டகம் என்று ஆதிசங்கரர் ஒரு ஸ்லோகம் ஒன்று பாடியிருக்கிறார். அனைத்து வழிபாட்டு தெய்வங்கள்
எந்தெந்த தெய்வங்களை எல்லாம் நாம் வழிபட வேண்டுமோ அந்த தெய்வங்கள் அனைத்தின் மீதும் ஆதிசங்கரர் பாடிய ஸ்லோகங்கள் உள்ளன. காலபைரவ அஷ்டகம் என்று காலபைரவர் மீது ஒரு 8 கன்னிகள் கொண்ட ஒரு வடமொழி பாடலை ஆதிசங்கரர் இயற்றி அருளியிருக்கிறார். காசி மாநகரிலே காவல் தெய்வமாக விளங்குவது காலபைரவர். பைரவரிலே பல வகை பைரவர்கள் உண்டு, 64 வகை பைரவர்கள் உண்டு என்று ஒரு ஆராய்ச்சி நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருவாவடுதுறை ஆதீனம் வெளியிட்டுள்ள பைரவர் என்னும் ஒரு ஆய்வு நூலிலே 64 வகையான பைரவர்களை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. ஆதிகாலம் தொட்டு நம் நாட்டிலே இருந்து வந்த வழிபாடுகளிலே பைரவர் வழிபாடு மிக முக்கியமாக இருந்தது என்பதை பற்றின குறிப்பு அதிலே காணப்படுகிறது. ஆனால் 8 விதமான பைரவர்களின் திருவுருவங்கள் தமிழ்நாட்டிலே உள்ள கோவில்களிலே ஆங்காங்கே காணப்படுகின்றன. பைரவர் வழிபாடு செய்வது தேய்பிறை அஷ்டமியிலே செய்தால் மிகவும் நல்லது. தேய்பிறை அஷ்டமி என்பது பரிகாரம் செய்யும் நாள், இறை வழிபாட்டிற்கென ஒதுக்கப்பட்ட நாள். ஏதாவது வேண்டிகிட்டு இருந்தோன்னா அதை செய்யறது தேய்பிறை அஷ்டமியில் செஞ்சால் நல்லது. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திவசம் செய்ய முடியாமல் போயிடுத்து, அப்பாவுக்கு திதி கொடுக்க முடியல, அன்னைக்கு வெளிநாடு போக வேண்டிய ஒரு வேலை வந்துடுத்து, அந்த விட்டு போனதை என்னைக்கு பண்ணுறது அப்படின்னா தேய்பிறை அஷ்டமியில் தான் பண்ணோம். அவரவர்களுடைய இறந்த திதியிலே செய்ய வேண்டிய அந்த சிராத்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த திவசம் இருக்கே, அதை அந்த குறிப்பிட்ட நாளிலே செய்ய முடியாமல் ஏதோ ஒரு அசௌரியம், யார் செய்யணுமோ அவருக்கு உடம்பு சரியில்லை, இல்லை ஆஃபீஸ் வேலையாக வெளியூர் போக வேண்டி வந்துடுத்து, இல்லை வேறு ஏதோ ஒரு அசௌரியம் அசந்தர்ப்பம் அந்த மாதிரிலாம் வந்துடுத்துன்னா அதை அடுத்து வருகின்ற தேய்பிறை அஷ்டமியிலே செய்யலாம். தேய்பிறை அஷ்டமி என்பது விடுபட்டு போன பித்ருக்காரியங்கள் செய்வதற்கு சிறந்த நாள். தெய்வத்திற்கு நாம் நேர்ந்து கொண்ட பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு தேய்பிறை அஷ்டமி உகந்த நாள். பொதுவாக தேய்பிறை அஷ்டமியிலே மற்றபடி எதுவும் செய்ய மாட்டார்கள். தேய்பிறை அஷ்டமி நாளிலே பைரவர் வழிபாடு செய்வது அனைத்து விதமான நவக்கிரக தோஷங்களையும் போக்கும். எல்லா சிவன் கோவில்களிலுமே பைரவர் சன்னதி இருக்கும். சிவன் கோவிலுக்கு அவர் காவல் தெய்வமாக விளங்குபவர். அதனால தான் அவருடைய வாகனம் நாய். பைரவர் பக்கத்தில் நாய் இருக்கும், நாய் வாகனம் கொண்டவர். அதுதான் காவல் தெய்வமாக விளங்குபவர், ஆலயத்திற்கு காவல் காப்பவர். நாம் செய்த சிவபூஜைக்கு பலன் கொடுப்பவர் பைரவர். சிவபெருமானின் அருள் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் ஆலயத்திற்குள் செல்லும் பொழுது நந்தியை வழிபாடு செய்துவிட்டு செல்ல வேண்டும். நந்தியிடம் உத்தரவு வாங்கி கொண்டு உள்ளே போனோம் அப்படிம்பாங்க. வெளியில் வரத்தே பைரவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வெளியில் வரணுமா. சண்டிகேஸ்வரரிடமும் பைரவரிடமும் தரிசனம் செய்து சண்டிகேஸ்வரரிடம் மேல் துண்டிலிருந்து ஒரு நூல் எடுத்து போடுவாங்க. என்னென்னா துண்டில் ஒன்றும் எடுத்துகிட்டு போகலங்கிறத காமிக்கிறதுக்காக கையை தட்டிட்டு வருவாங்க. அவர் செவிட்டு சாமி இல்லை, நான் கை சுத்தமாக தான் போகிறேன், நான் ஒன்றும் எடுத்துகிட்டு போகல கோவிலேருந்துன்னு காமிக்கிறதுக்காக. ஏன்னா சிவன் கோயிலேருந்து எதாவது எடுத்துகிட்டு வந்தால் அது நமக்கு பாவம். அதுக்காக நம்ம ஒன்றும் எடுத்துகிட்டு வரலங்கிறத அவர்கிட்ட காமிச்சிட்டு வரணும். சில இடங்கள்லாம் போனோன்னா வெளியே வரும்போது செக்யூரிட்டி நம்மளை செக் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி அது. அதே போலத்தான் பைரவரும். பைரவர் வழிபாடு என்பது மிக பழமையான ஒன்று. தமிழ்நாட்டிலே மிக பழமையான ஒரு வழிபாடாக அது விளங்கி இருக்கிறது என்பதை தகுந்த சான்றுகளுடன் எடுத்து ஆராய்ச்சியாளர்கள் அந்நூலிலே தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி பைரவர் வழிபாடு செய்கின்ற நாள். மாலை நேரத்திலே அருகிலே உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று பைரவரை வழிபட வேண்டும். பைரவருக்கு வழிபாடுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வில்வம் வாங்கி கொடுக்கணும். பைரவருக்கு வில்வ அர்ச்சனை செய்ய வேண்டும். வடமாலை சாத்தலாம். வடமாலை சாத்துறது வழக்கம் உண்டு. பைரவருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். இவையெல்லாம் செய்து வழிபடுவது மிகச் சிறப்பு. ராகு காலம் இன்று 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: சிம்மத்தில் குருச்சந்திரன், கன்னியில் ராகு, துலாமில் சனி, விருச்சிகத்தில் சூரியன், தனுசில் புதன் சுக்கிரன், மகரத்தில் செவ்வாய், மீனத்தில் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்கும்.
ராசிக்கு 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கின்ற அற்புதமான ஒரு கஜகேசரி யோகம் ஏற்பட்ட நாள் என்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். அற்புதமான ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படும், தொழிலிலே முன்னேற்றம் ஏற்படும், மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள், சமூக அந்தஸ்து உயரும், செல்வாக்கு அதிகரிக்கும், பேச்சு ஆற்றல் அதிகரிக்கும், மிகப்பெரிய கௌரவங்கள், பதவிகள், பட்டங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும், நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை, 7ஆம் இடத்திலே சூரியன், 6ஆம் இடத்திலிருந்து சனி இன்னும் 2 நாட்களிலே நகர்ந்து 7ஆம் இடத்திற்கு வரப்போகிறது. மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் உங்களுக்கு நடைபெறப் போகின்ற ஒரு நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள் என்று சொல்லலாம். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு சில விஷயங்கள் இன்றைய தினம் நடந்து முடிந்துவிடும். நல்ல தகவல் வந்து சேரும், நன்மைகள் நடைபெறும், மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். 3ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை, மனதிலே மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். மிகச் சிறப்பான நிலையிலே ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி உச்சம் பெற்றிருக்கிறது. இன்னும் 2 நாட்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு செய்துவிட்டு போகும். அடுத்த 2 தினங்கள் உங்களுக்கு ஒரு யோகமான நேரம், அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். இந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறும். தொழில் தொடர்பான உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராசி அதிபதி சந்திரன் குருவோடு இணைந்திருக்கின்ற ஒரு நல்ல நாள். அற்புதமான ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படும். சிறு தொழில் செய்பவர்கள், சின்ன வியாபாரம் செய்பவர்கள், குறுந்தொழில் செய்பவர்கள், கடை வைத்திருப்பவர்கள், வண்டி வாகனங்களை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்பவர்கள், உணவு பண்டங்களை வியாபாரமாக செய்து கொண்டிருப்பவர்கள், சிறிய சிறிய தொழில்களை எல்லாம் செய்து கொண்டிருப்பவர்கள் ஆகியோருக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். இன்றைய தினம் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலே ராசி அதிபதி சந்திரன் குருவோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால் பணத்தட்டுப்பாடு அறவே நீங்கிவிடும். தட்டுப்பாடு என்னும் சொல்லுக்கே ஒரு தட்டுப்பாடு வந்துவிடும். அப்படி ஒரு செல்வ செழிப்பு ஏற்படுகின்ற, வசதிகள் அதிகமாக வருகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசியில் குருச்சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது இன்று ஒரு நாள் மட்டும். அடுத்த சுற்று சந்திரன் ராசிக்கு வரும்பொழுது குரு 12க்கு போயிடும். அப்புறம் ஜூலை 5ஆம் தேதி தான் திரும்பி ராசிக்குள்ளே குரு வரும். மார்கழி 2ஆம் தேதி குரு வக்கரமாக போகிறது, வர புதன்கிழமை. இன்றைய நாள் மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். முக்கியமான பேச்சுவார்த்தைகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழில் தொடர்பான உங்களது பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடந்து முடிகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற மிகச்சிறந்த நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். செலவுகள் மிக கடுமையாக இருக்கும். 1000 ரூபா சம்பாதிச்சுட்டு 5000 ரூபா செலவு பண்ணிட்டு வருவீங்க. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும், அதிலே மிகுந்த எச்சரிக்கை தேவை. எது அவசியம் எது அனாவசியம் என்பதை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். தேவையில்லாத செலவுகளை சிலர் இழுத்து விடுவார்கள். உங்களை நீ தான் இந்திரன் சந்திரன்னு புகழ்ந்து தலையில் ஒரு கட்டி ஐஸை வச்சு செலவு வச்சுட்டு போயிடுவாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. துலா ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை, சுப நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறும். சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பீர்கள். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்திலே மகிழ்ச்சி அலை வீசும். உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரின் அன்பும் பாசமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நேரமாக இது விளங்குகிறது. அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியான நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். விருச்சிக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள்.
ராசி அதிபதி வலுவாக 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. 10ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை பெற்று கஜகேசரி யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. 10 குடையவன் ராசியிலே வந்து அமைந்திருக்கிறது. மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறும். தொழில் அமோகமாக வளர்ச்சி அடையும். சிறிய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் மிகப்பெரிய அளவிலே தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தி விடுவார்கள். சில்லறை வியாபாரத்தில் இருப்பவர்கள் மொத்த வியாபாரத்திற்கு சென்று விடுவார்கள் அல்லது பல கிளைகளை திறப்பார்கள். வியாபாரிகளுக்கு இது ஒரு அற்புதமான நல்ல நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். கலைத்துறையினருக்கு மிகச்சிறப்பான நல்ல வாய்ப்புகளெல்லாம் புதிதாக கிடைக்கும். உங்கள் படைப்புகள் பிறரால் பாராட்டப்படும். கற்பனை திறன் மிகுதியாகும். சந்திரன் குரு சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் 10ஆம் இடத்தில் இருப்பதால் படைப்பாளிகள் மிகச்சிறப்பாக இந்நாளிலே படைப்புகளை உருவாக்கி பாராட்டு பெறுவார்கள். கவிஞர்கள், கலைஞர்கள், எழுத்தாளர்கள் ஆகியோருக்கெல்லாம் இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி அதிசாரத்திலே 9ஆம் இடத்திலே வந்து அங்கே அற்புதமான ஒரு நிலையிலே உலவிக் கொண்டிருக்கிறது. மார்கழி மாதம் 2ஆம் தேதி, அதாவது 17/12 அன்று வக்கரகதியிலே மீண்டும் பின்னோக்கி நகர துவங்கிவிடும். டிசம்பர் 22ஆம் தேதியன்று மீண்டும் கடகராசிக்குள் சென்று விடுகிறது குரு. இப்பொழுது அதிசாரத்திலே முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற நேரம் என்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும். இன்னும் 3-4 நாட்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்கிறது. அற்புதமான ஒரு நல்ல நேரம். இப்பொழுது நீங்கள் ஏதேனும் முயற்சி செய்தால் அது நடந்துவிடும். நன்மைகள் பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். மகர ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இரவு சற்றேறக்குறைய 9 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள், ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். இன்று தேய்பிறை அஷ்டமி, பைரவர் வழிபாடு செய்ய வேண்டும். ஆகவே இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாள். தேய்பிறை அஷ்டமி என்று சீர்காழியிலே மிகச்சிறப்பாக பைரவர் வழிபாடு நடைபெறும். தமிழ்நாட்டிலே பல தலங்களிலே பைரவருக்கு சிறப்பான வழிபாடு நடைபெறுகிறது. அதிலே சீர்காழி, சிதம்பரம் இது ரெண்டும் ரொம்ப சிறப்பு. திருவிடைமருதூரில் கூட ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அதெல்லாம் பக்கத்தில் தான். சிதம்பரம், சீர்காழி ரெண்டையும் தாண்டி போனோன்னா கும்பகோணத்துக்கு முன்னால் திருவிடைமருதூர் இருக்குது. மயிலாடுதுறை தாண்டி கும்பகோணத்துக்கு முன்பாக திருவிடைமருதூர், இடைமருதூர், மத்தியார்ஜுனம், அங்கேயும் பைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக நடைபெறும். சீர்காழியிலே 8 பைரவர்கள் சன்னதியே இருக்கிறது. வடக்கு கோபுரம் வழியாக உள்ளே போனோம்னாக்கா வரிசையாக 8 தனித்தனி சன்னதிகளிலே 8 விதமான பைரவர்கள். அஷ்ட பைரவருக்கு அங்கே அஷ்டமி தோறும் மிகச்சிறப்பாக வழிபாடு நடைபெறுகிறது. அதை போய் தரிசனம் செய்துவிட்டு வரலாம். மகர ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இறை வழிபாட்டிற்கு அதிக நேரம் ஒதுக்குங்கள். மற்ற விஷயங்களை குறைத்து கொள்ளுங்கள். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இன்றைய தினம் ராசிக்கு 7ஆம் இடத்திலே குருவும் சந்திரனும் இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் கூட உங்களுடைய அலுவலகம் விடுமுறை நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அது தொடர்பான தகவல் வரும். குறுஞ்செய்தி மூலமாக உங்களுக்கு அல்லது மின்னஞ்சல் மூலமாக உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இன்றைய தினம் மிகச் சிறப்பாக காணப்படுகிறது. பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மீன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறப் போகும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வருகிற செவ்வாய்க்கிழமை என்று, அதாவது 16ஆம் தேதி என்று உங்களுக்கு அஷ்டமச்சனி முடிவடைகிறது. இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே குருவும் சந்திரனும் இணைந்திருக்கிறது. இரவு 8:57 சந்திரன் 6ஆம் இடத்திலிருந்து நகர்ந்து 7ஆம் இடம் சென்று கன்னி ராசியிலே உள்ள ராகுவோடு இணைகிறது. இன்னும் ஓரிரு நாட்களிலே அஷ்டமச்சனி முடிவடைகின்ற காரணத்தினால் நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், ஜாகிரதையாக இருக்க வேண்டும். இந்த பெயர்ச்சியார் நேரத்தில் தான் சில பேருக்கு பிரச்சனை பண்ணும். அதுலேயும் அஷ்டமச்சனியை பொறுத்தவரை நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். 32 வருஷமாக சர்வீஸில் இருப்பாங்க, அன்பிளமிஷ்டு சர்வீஸ் அப்படின்னு பெருமையாக சொல்லிட்டு இருப்பாங்க. ரிட்டையர் ஆகிறதுக்கு முந்தின நாள் கொண்டு வந்து ஒரு ஓலையை கொடுப்பான், மெமோ வந்திருக்கு சார். அந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இன்றைய தினம்
அஷ்டமி என்பதால் பைரவர் வழிபாடு செய்து அத்தகைய எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்க வேண்டும். இந்த 2-3 நாள் அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கணும்னு வேண்டிக்கங்க. நவக்கிரகத்தை 9 முறை வலம் வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். திருநள்ளாறு போய்விட்டு வரலாம், மிகவும் நல்லது. நவக்கிரகத்தை எப்போதுமே 9 தரம் பிரதர்ஷனம் தான் பண்ணோம். சில பேர் திடீர்னு ஒரு 2 தரம் இப்படி ஆன்டி கிளாக் வைஸில் அப்பிரதர்ஷனம் வராங்க. அப்பிரதர்ஷனமே பண்ணக்கூடாது. அப்பிரதர்ஷனங்கிறது சுபகாரியத்திலலாம் கிடையாது, அபரகாரியத்தில் தான் உண்டு. இறை வழிபாட்டிலே அப்பிரதட்சணம் கிடையாது. எந்த சுபகாரியத்திலுமே பிரதட்சணம் தான் உண்டு. அப்பிரதட்சணம்ங்கிறது ஈமக்கடன் செய்யும்பொழுது தான் செய்வாங்க. கோவிலில் சில பேர் எதிர சுற்றிட்டு இருக்கான். என்னன்னு கேட்டால் அப்போ தான் கடவுள் திரும்பி பார்ப்பார்ன்றான். பைத்தியகாரத்தனமாக இருக்குது. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் சாஸ்திர விரோதமான விஷயங்கள். தயவுசெய்து அப்படியெல்லாம் செய்யாதீர்கள். 9 முறை வலம் வர வேண்டும். எதிர்ச்சுற்று சுற்றக்கூடாது நவக்கிரகத்தை. தயவுசெய்து யாரும் செய்யாதீர்கள். மிகப்பெரிய தவறு அது. மீனராசிக்கு இன்றைய தினம் நவக்கிரக வழிபாடு செய்வது மிக மிக அவசியம். இன்னும் 2 நாட்களிலே உங்களுக்கு அஷ்டமச்சனி முடிவடையப் போகிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே சனிப்பெயர்ச்சி பலன்கள் சிறப்பு நிகழ்ச்சியினை பார்க்கவிருக்கிறோம். பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் இப்பொழுது சனி பெயர்ச்சி பலன்கள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் விருச்சிக ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கவிருக்கிறோம். இந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி, அதாவது வருகிற செவ்வாய்க்கிழமை அன்று விருச்சிக ராசிக்குள் சனி வருகிறது. பொதுவாக ஒரு ராசியை கடக்க சனி எடுத்துக்கொள்ளும் கால அளவு 2.5 வருடம். 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் சனி பெயர்ச்சி வரும். குரு பெயர்ச்சி வருஷம் வரும். ராகு கேது பெயர்ச்சி 1.5 வருஷத்துக்கு ஒரு தரம் வரும். இந்த முறை விருச்சிகத்தை கடக்க சனி எடுத்துக்கொள்ளும் காலம் 3 வருடங்கள். 6 மாதம் எக்ஸ்ட்ராவா உங்கள் ராசியில் தங்குறார் சனி பகவான். இடையிலே மே மாதம் வக்ரகதியிலே பின்னோக்கி சென்று மீண்டும் துலா ராசிக்கு சென்று விட்டு பிறகு செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலே மீண்டும் விருச்சிகத்திற்குள் வருகிறது. ஆக மொத்தம் 3 வருட காலத்திற்கு ஜென்ம சனி விருச்சிகத்திற்கு இருக்கிறது. ஜென்ம சனி என்றால் உங்கள் ராசியை சனி கடந்து கொண்டிருக்கும் காலம் என்று அர்த்தம். ஜென்ம ராசியை சனி கடக்கும் காலத்தை ஜென்ம சனி காலம் என்று சொல்வார்கள். ஜென்ம ராசி என்றால் நீங்கள் பிறந்த ராசி. நீங்கள் பிறந்த ராசி விருச்சிகம் என்றால் இப்பொழுது விருச்சிக ராசியில் இருப்பவர்கள் அனைவருக்கும் ஜென்ம சனி. பொதுவாக சனி ராசியை கடக்கும் காலத்தை மிக சிறப்பித்து சொல்லுவதற்கு இல்லை. சனி ராசியை கிராஸ் பண்ணும்போது தான் ஒவ்வொருத்தருக்கும் ஆரோக்கியத்திலே ஏதேனும் பிரச்சனை ஏற்படும். தொழிலிலே ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலர் தொழிலை மாற்றி அமைத்துக் கொள்வார்கள். மிகப்பெரிய இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். நினைத்து பார்க்க முடியாத இடமாற்றங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படும். சனி ஒருவரை என்னவெல்லாம் செய்யும்? ஜென்மசனி காலத்திலே, 7.5 சனி காலத்தில், குறிப்பாக ஜென்மசனி காலத்திலும் அஷ்டமச்சனி காலத்திலும் சனி என்னவெல்லாம் செய்யும் என்று பார்த்தால் தோற்ற பொலிவு குறையும். அப்பியரன்ஸே ஒரு மாதிரி ஆகிடும். இழைச்சிருவாங்க. இழைச்சி கருத்து பார்த்தாலே என்ன ஒரு மாதிரியாக இருக்க, உனக்கு உடம்பு சரியில்லையா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு எல்லாரும் ஏதோ துக்கம் விசாரிக்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி அப்பியரன்ஸை முதல்ல அஃபெக்ட் பண்ணும் ஃபஸ்ட்டு. 2வது செல்வ நிலை, பொருளாதார நிலை கணிசமாக குறையும். 3வது உறவுகளெல்லாம் பகையாக மாறும். கணவன் மனைவி உறவு கூட சில நேரத்திலே கசந்து போகலாம் அல்லது கருத்து வேறுபாடு ஏற்படலாம். பல கஷ்டமான விஷயங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஒரு சிலருக்கு ஏற்படும். ஒரு சிலருக்கு ஏதேனும் ஒரு சட்ட சிக்கலில் மாட்டிக்கொண்டு அதனால் தலைகுனிவு ஏற்படலாம். சமூக அந்தஸ்து பாதிக்கப்படலாம். இப்படி பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கும் சனி. இதை பற்றி சொல்லும் பொழுது ஒரு விஷயம் நினைவிற்கு வருகிறது. ஐயப்ப பக்தர்கள் தங்களை வருத்தி கொண்டு 1.5 மாத காலத்திற்கு, 1 மண்டல காலத்திற்கு விரதம் இருக்கிறார்கள் இல்லையா? அவர்கள் அப்பொழுது எப்படியெல்லாம் விரதம் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் சனி கொடுக்கும் துன்பங்கள் அனைத்தையும் அவர்கள் விரதம் என்ற பெயரிலே மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். இல்லற வாழ்க்கையை பாதிக்கும். அதுதான் ஐயப்பமாரெல்லாம் பிரம்மச்சரிய விரதம் இருக்காங்க. இல்லறம் கட்டு. தோற்ற பொலிவை சனி குறைக்கும். இவங்கெல்லாம் ஷேவ் பண்ணிக்காமல் தாடியை வளர்த்துக்கிட்டு அலங்காரம் செய்து கொள்ளாமல் வாசனாதி திரவியங்களை எல்லாம் பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள். ஆகவே அதுவும் சனி செய்யும் வேலைதான். நல்ல உணவு விரும்பி சாப்பிட முடியாது. ஆம், விரதம், உபவாசம்.
ஒரு பொழுது இதெல்லாம் இருக்கிறதுனால நல்ல விருப்பம் போல் அவர்களுக்கு பிடித்ததையெல்லாம் சாப்பிட முடியாது. பஞ்சு மெத்தையிலே படுக்க முடியாது என்பார்கள் சனி வந்தால். அதனால்தான் இவர்கள் பஞ்சு மெத்தையை துறந்து தரையிலே பாயிலே படுத்து உறங்குகிறார்கள். எவ்வளவு வசதியாக இருப்பவர்களையும் காடு மேடிலே புழுதியிலே நடக்கச் செய்யும். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று சொல்லி நடந்து செல்கிறார்கள். எவ்வளவு வசதியானவராக இருந்தாலும் அங்கே வந்து அந்த கருப்பு வேஷ்டியை கட்டிட்டு அந்த புழுதியில் நடந்து தான் சபரிமலைக்கு போகணும். இப்படி சனியால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகள் என்ன? தோற்றப்பொலிவு, சுகங்களை அனுபவிக்க முடியாது, நல்ல உணவு உட்கொள்ள முடியாது, குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும், சுகபோகங்களை எல்லாம் அனுபவிக்க விடாது சனி. இவை அனைத்தையும் இந்த ஐயப்ப பக்தர்கள் தாமாகவே விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே சபரிமலைக்கு மாலை போட்டுக்கொண்டு விரதம் இருந்து மலைக்கு செல்பவர்களுக்கு சனி தனியாக எந்த கெடுதலையும் செய்யாது. ஐயப்பன் பார்த்துப்பார் எல்லாத்தையும். ஏன்னா ஐயப்பனுக்காக இவர்கள் விரதம் இருக்கிறார்கள். சனி கொடுக்கக்கூடிய அந்த தீய பலன்களெல்லாம் இவர்கள் மகிழ்ச்சியாக நல்ல பலனாக ஏற்றுக்கொள்கிறார்கள். சந்தோஷமா மாலை போட்டுக்கிறாங்க, சந்தோஷமா விரதம் இருக்காங்க, சந்தோஷமா மலையில நடந்து போயிட்டு வராங்க. ஐயப்பா 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 என்று அவர்கள் அந்த உற்சாகத்தோடு அங்கே சென்று வருகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு கஷ்டம் தெரியாது. சனி குடும்பத்திலேருந்து பிரித்து வச்சிருங்கிறதுக்காக இவங்களே பிரம்மச்சரிய விரதத்தையும் அனுஷ்டிக்கிறார்கள். ஆக சனி ஒரு மனிதனுக்கு என்ன மாதிரியான துன்பங்களை எல்லாம் கொடுக்குமோ அதையெல்லாம் ஐயப்ப பக்தர்கள் தாமாக விரும்பி மனம் உவந்து மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு ஒரு சந்நியாச வாழ்க்கையை ஒரு மண்டல காலத்திற்கு வருடா வருடம் ஏற்றுக்கொள்வதால் அவர்களை எல்லாம் சனி தனியாக எந்த கெடுதலும் செய்யாது. ஐயப்பன் பெயரை சொல்லி யார் மாலை போட்டுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சனியினால் ஏற்படக்கூடிய எந்த தீமையும் ஏற்படாது என்பது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் சிவ வழிபாடு சனிக்கு மிகவும் பிடித்தது. சிவனும் பெருமாளும் சேர்ந்ததுதான் ஐயப்பன். இந்த சபரிமலைக்கு மாலை போட்டுக்கொள்வது என்பது ஜென்மசனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை நாட்டு சனி, அஷ்டமச்சனி போன்றவற்றால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வழியாக, மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக விளங்குகிறது என்பது அனுபவ ரீதியாக அடியேன் கண்ட உண்மை. விருச்சிக ராசிக்கு இப்பொழுது ஜென்மசனி வருகிறது. இது இன்னும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தும், என்னவெல்லாம் செய்யும் என்பதை பற்றி வரவிருக்கும் நிகழ்ச்சிகளிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். நாளைய நிகழ்ச்சியிலே தொடர்ந்து விருச்சிக ராசிக்கு சனியால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கவிருக்கிறோம். உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். जय जय हे मधुसूदन कामिनी विजयलक्ष्मी उन्ता शरणं। जय जय हे मधुसूदन कामिनी विजयलक्ष्मी सदा पालय मां। जय जय हे मधुसूदन कामिनी विजयलक्ष्मी सदा पालय मां।
வினைகள் விரைவினில் வந்திட வீர திருக்கழல் அருள் தருமே. யாரெனும் போதிலும் முன்னடியார் எனில் எல்லா நன்மையும் வந்திடுமே. ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உன் தாள் சரணம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். எழிலரியாசனம் அழக சுகாசனம் தாயும் தரிசனம் திவ்யமே. எழிலரியாசனம் அழக சுகாசனம் தாயும் தரிசனம் திவ்யமே. எதிரென வருகையில் தவிடென ஆக்கிடும் உந்தன் வலிமையும் கற்புதமே. எதிரென வருகையில் தவிடென ஆக்கிடும் உந்தன் வலிமையும் கற்புதமே. வழி தவறா ஒரு நிலையினை தந்திட வண்ண நிலாவுடன் வந்தவளே. ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உன் தாள் சரணம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். பாசக்கயிறுடன் கத்திகை ஏந்திய கோலம் எமக்கு பக்கவலம். பாசக்கயிறுடன் கத்தியை ஏந்திய கோலம் எமக்கு பக்கவலம். பகைவரை ஓட்டிட வேகம் எடுக்கும் சக்கரம் உந்தன் கை சுழலும். பகைவரை ஓட்டிட வேகம் எடுக்கும் சக்கரம் உந்தன் கை சுழலும். ஆசை மிகுந்த அன்னையுன் புன்னகை அன்பினில் தவழும் ஞானரதம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உன் தாள் சரணம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். கேடயமங்குசம் சங்கம் எல்லாம் கேடுகள் நீக்கிட நாளும் வரும். கேடயமங்குசம் சங்கம் எல்லாம் கேடுகள் நீக்கிட நாளும் வரும். கைகளில் தோன்றும் அபயம் வரதம் உள்ள அமைதியை நாளும் தரும். கைகளில் தோன்றும் அபயம் வரதம் உள்ள அமைதியை நாளும் தரும். ஈடினையில்லா அழகுடன் அமரும் இகபர சுகம் தரும் திருமகனே. ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உன் தாள் சரணம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். அன்னம் பணிந்தே
தந்திட வந்திடும் விஜயலக்ஷ்மியும் நீயம்மா. அத்தனை ஐயமும் தந்திட வந்திடும் விஜயலக்ஷ்மியும் நீயம்மா. சின்ன உளத்தினில் நாளும் அமர்ந்தருள் செய்திட வேண்டும் நீ அம்மா. ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உன் தாழ் சரணம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத் மஜமகள் மஷம் அஸ்மத் குருபியோ நமக. அனுமத் சுவாமிகள் ஆசிகளுடன் விகனதமாக குருவே நமக. இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லா வளங்களும் கிடைச்சா கூட உறவுகளில் ஏற்படக்கூடிய பிரிவுன்றது ரொம்ப கொடுமையானது. ஒரு நட்பு வட்டாரத்தில் சொல்லலாம். பிரிவுன்றது நண்பர்களுக்குள்ளே ஏற்படும். அதேமாரி உறவுகள் இடையே ஏற்படும். கணவன் மனைவி இடையே ஏற்படும். அண்ணன் தம்பிக்கு இடையில ஏற்படும். இந்த பிரிவுன்றது பலதரப்பட்ட வகையில் பல பேரை பாதிக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்தா பிரிவில்லாதவர்களை பார்க்குறதே கஷ்டம்னு சொல்லலாம். இந்த மாதிரி பிரிவுகள் விலகிறதுக்கு ஒரு அருமையான வழி இருக்குது, மந்திரம் இருக்குது. ஆனால் அன்பை விட பெருசு எதுவும் இல்லைன்னு பெரியவா சொல்லுவா. அது ஒரு பக்கம். இந்த மந்திர ஜபங்களில் இப்போ சொல்ல போகிற மந்திரம் இந்த பிரிவுகளை மாற்றக்கூடியது. நல்ல நண்பர்களாக இருப்பா, நீண்ட காலம் பழகியிருப்பா. ஏதோ ஒரு சின்ன காரணத்துக்கு ஏற்பட்ட பிரிவு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கணுன்ற எண்ணமே இல்லாமல் போயிடும். இல்லைன்னா ஈகோன்னு கூட சொல்லலாம். சாதாரணமாக நண்பர்களோட மரணம்னா ஒரு நாள் துக்கம், நட்போட மரணம்ன்றது வாழ்நாள் முழுக்க துக்கம். அந்த மாதிரி நல்ல நண்பர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரிவு விலகிறதுக்கும் இப்போ சொல்ல போகிற மந்திரம் பலன் தரும்னு சொல்லலாம். அதேமாரி கணவன் மனைவி உறவுகள் இடையே பார்த்தா இன்றைக்கி பெரும்பான்மையாக பிரிவு நிறைய பார்க்குறோம். இந்த பாரத தேசத்தில் ஞான பூமியில் பிரிவுன்றது ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தது, இல்லை குறைவாக இருந்ததுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வேகமாக வளர்ந்துருந்த இந்த விஞ்ஞான வளர்ச்சியில் பிரிவு நிறைய இடத்துல பார்க்குறோம். ஆனால் ஒரு நிமிஷத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசி பிரிந்தவர்கள் இதே மாதிரி யூக காரணத்தால் தான் மறுபடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்காமல் இருக்கான். அந்த மாதிரி கணவன் மனைவி உறவுகள் பிரிஞ்சு இருந்தாலும் மறுபடியும் சேர்றதுக்கு வாய்ப்பு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் பார்த்தா சகோதரருக்குள்ள சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை சாதாரண வார்த்தைகளால் இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல காயப்பட்டு பிரிந்திருக்கிறத பார்க்குறோம். அதேமாரி சகோதரன் சகோதரிக்குள்ள பிரிவு. இந்த மாதிரி குடும்ப உறவுகளில் ஏற்படுற பிரிவுகளெல்லாம் மாற்ற இப்போ சொல்ல போகிற மந்திரம் பலன் தரும். சாதாரணமாக மகிஷாசுர மர்த்தினியை பற்றி பேசணுன்னா அந்த சண்டி தேவியை பற்றி நிறைய பேசலாம். உங்களுக்கு சிம்ப நிசும்ப வதம், அதில் மகிஷ வதம் பார்த்தீங்கன்னா தேவி மகாத்மியத்தில் பெருசாக பேசப்பட்டிருக்கும். மகிஷாசுரன்றவரை பற்றி எல்லாருக்கும் தெரியுன்றதுனால அதை பற்றி அதிகமாக இங்கே சொல்ல வேண்டியதில்லை. இன்னொரு விதத்தில் பார்த்தா சும்ப நிசும்பர்கள் யாருன்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய காம குரோதங்கள்னு சொல்லலாம். அதனால் இந்த ஜபத்தை பண்ணுறதுனால பிரிவுகள் மாறும், நல்ல ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல அருமையான ஒரு வாழ்க்கையில் வழியும் கிடைக்கும். இது வரைக்கும் இருந்த தடைகள் விலகும். நாம் எதிர்பார்த்த ஒரு அருமையான வாய்ப்புக்கான கதவுகளும் திறக்கும். ஏன்னா இந்த பிரிவுகள் ஏற்பட்டால் மன சங்கடங்கள் அனுபவிக்கிறோம். எந்த மனதில் பரமசாந்தி இருக்கோ அவளால் தான் நினைச்ச காரியங்களை சாதிக்க முடியும். மனதில் சதா சஞ்சலங்கள் இருக்கவங்களால எதையும் சாதிக்க முடியாது. மனசாந்தி எங்கே இருக்கோ அங்கே தான் எதையும் சாதிக்க முடியும். தெளிந்த ஜலத்தில் என்ன இருக்குன்னு பார்க்க முடியும், கலங்கிய நீரில் என்ன இருக்குன்னு உள்ளே பார்க்க முடியுமா? அதனால் தெளிந்த நீரோடை போல் மனம் இருக்கிறதுக்கும் இப்போ சொல்ல போகிற இந்த மந்திரம் பலன் கொடுக்கும். எதுக்கு இதை சொல்லணும்னா பிரிவு மட்டும் மாறும்னு சொல்லலை, பிரிவுகள் மாறும், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வர். அதே நேரத்தில் ஞானத்தையும் தரக்கூடிய ஒரு அருமையான மந்திரம், மோட்சத்தையும் தரவல்லது. தேவி மகாத்மியத்தில் அம்பாலோட பெருமையை பிரமாதமாக சொல்கிறா. ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி ஸ்வாகா சுதா நமோஸ்துதே. இந்த நாமங்கள்லாம் சொல்கிறதுல என்ன பெருமைனா விஷமே துர்க்கமே சைவ பயார்த்த சரணங்கதானா. அதனால் அவ்வளோ பெருமைகளும் உள்ளது. நீ விஷத்தை சாப்பிட்டாலும், நெருப்புக்கு நடுவில் இருந்தாலும், துஷ்ட மிருகங்களால் பாதிக்கப்பட்டாலும் உங்களுக்கு எந்த நிலையிலையும் சத்துருத்துவத்திலேருந்து உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்கிறா. அதனால் இந்த மந்திரத்தோட பெருமை என்பது காக்கக்கூடியது, பிரிவுகளை மாற்றக்கூடியது, ஞான மோட்சங்களை தரக்கூடியது, ஞானத்தையும் மோட்சத்தையும் தரக்கூடியதுன்னு சொல்லலாம்.
அதேமாதிரி பயந்த கோளாறுகளாக இருந்தாலும் தானே விலகி போயிடும். இந்த அம்பாளோட நாமத்தை சொன்ன உடனே இது வந்து நீங்கள் அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். 45 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பூஜிக்கலாம். கருப்பு நிற திராட்சை ரசம் நைவேத்தியம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எள்ளு கலந்த பாயசம் பண்ணுற வழக்கம் உண்டு, அல்லது எள்ளெண்ணம் நைவேத்தியம் பண்ணலாம். இது வந்து விசேஷமான சிறப்பான பலன் தரும். எந்திரத்தை எழுதி வச்சு பூஜிக்கலாம், இல்லை படம் வைத்து பூஜிக்கலாம். தேவியை தியானம் செய்தும் பூஜிக்கலாம். ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, நவரத்ன மாலை, முத்து மாலை இதெல்லாம் வந்து ஜபத்துக்கு ஏற்ற ஒரு விசேஷமான மாலைகள். 51 மணியில் வச்சும் அட்சர மாலைன்னு ஜபிக்கிற வழக்கம் உண்டு, இல்லை 108 மணி வச்சும் ஜபிக்கலாம். கிழக்கு முகமாக இருந்து ஜபிக்கலாம். காலை வேலை அல்லது மாலையில் ஜபிக்கலாம். கூடுமானவரை ஜபம் செய்யக்கூடிய நேரத்தை மாற்றாமல் இருக்கிறது நல்லது. அதாவது இன்றைக்கி அடுத்தால 6 மணிக்கு பண்ணுறது, இன்னொரு நாள் நாளைக்கு வந்து சாயந்தரம் 6 மணிக்கு பண்ணுறது அப்படிலாம் இல்லாமல் குறிப்பிட்ட ஒரே நேரத்தில் ஜபிக்கிறது விசேஷமானதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி ஜபிக்கும் பொழுது ஒரு கல்யாணம் விசேஷங்கள் வந்துடுத்து வெளியில் போக முடியாது இருக்குன்னா 45 நாட்கள்னு சங்கல்பத்தில் ஆரம்பித்தா அதை முடிக்கணும். இது நடுவில் வந்து வேறு வேலைகள் வருதுன்ற நினப்பு நமக்கு கூடாது. ஏன்னு கேட்டால் ஏகாக்கிர சிந்தையோட ஒரு 45 நாட்கள் தேவியை பூஜிக்க முடியலன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன காரியத்தை சாதிக்க முடியும்? அதனால் வைராக்கிய புருஷராக உட்கார்ந்து ஜபிக்கணும்னு ஆரம்பித்தா விடக்கூடாது. கணவன் மனைவி 2 பேரும் ஆண் பெண் ஜபிக்கலாம். கணவன் மனைவி உறவுகள் பலப்படும். இதில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜபம் பண்ணலாம். மறுபடியும் அடிக்கடி சொல்கிறோம், பெண்களுக்கும் ஜபிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. தபஸ்ன்றது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் உண்டு. பக்தின்றது ஆண் பெண் எல்லாருக்கும் உண்டு. பக்தியோட ரூபங்கள் தான் மாறும், சொரூப தியானங்கள் மாறும். ஆனால் கட்டாயம் பக்தி வந்து ஆண் பெண் 2 பேரும் செய்யலாம். நீங்கள் கடவுள் இறையருள்னு பார்த்தீங்கன்னா சிலந்திக்கு கிடைக்கலையா, யானைக்கு கிடைக்கலையா? ஆதி மூலமே அழைச்ச உடனே கஜேந்திரனை காக்க வரலையா? அதனால் யானைக்கும் சிலந்திக்கும் கொடுக்கலையா? பெருமாளும் அனுகிரகம் பண்ணார், சிவபெருமானும் அனுகிரகம் பண்ணார். அதனால் நாரைக்கும் அனுகிரகம் பண்ணார். அதனால் எல்லாருக்கும் அருள் கொடுக்கக்கூடியவர். அதனால் ஆண் பெண் 2 பேரும் ஜெபம் பண்ணலாம். இப்போ தொலைக்காட்சியில் தெரிகிற அந்த மந்திரத்தை வந்து எழுதிக்கிறேன். ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌம். ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌம். ரக்த சாமுண்டி, ரக்த சாமுண்டி, ரணபத்ரகாளி, ரணபத்ரகாளி, ஹ்ராம் ஹ்ரீம் க்ளீம் ஹுரும். ஹ்ராம் ஹ்ரீம் க்ளீம் ஹுரும். சத்ரு சம்ஹாரி, சத்ரு சம்ஹாரி, மகிஷாசுரமர்த்தனி, மகிஷாசுரமர்த்தனி. சர்வம் ஆகர்ஷய, ஆகர்ஷய ஹும்பட் ஸ்வாஹா. ஆகர்ஷய, ஆகர்ஷய 2 வாட்டி வருது பாருங்கள். ஆகர்ஷய, ஆகர்ஷய ஹும்பட் ஸ்வாஹா. மறுபடியும் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌம். ரக்த சாமுண்டி, ரணபத்ரகாளி, ஹ்ராம் ஹ்ரீம் க்ளீம் ஹுரும். சத்ரு சம்ஹாரி, மகிஷாசுரமர்த்தனி. சர்வம் ஆகர்ஷய, ஆகர்ஷய ஹும்பட் ஸ்வாஹா. இந்த ஜபத்தை ஆரம்பிக்கிற அன்றைக்கும் முடிக்கிற அன்றைக்கும் சுண்டல் பால் பாயசம் கலந்து நைவேத்தியம் பண்ணலாம். விசேஷமான பலன் தரும். நாளைக்கு இன்னொரு அபூர்வமான மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். ஜோதிட சிம்மம், திருவள்ளிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா. மங்களானி பவந்து.